தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஏர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு ஒர்க் ஷாப் போயிருந்தேன். அந்த ஒர்க் ஷாப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைக்கி இதில் ஷேர் பண்ண போகிறேன். அப்படி நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீப்ரா ஃபிஷ்ஷோடைய எம்ப்ரியோ யூஸ் பண்ணி எப்படி எம்ப்ரியோ இன்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படின்றதையும், எப்படி ஒரு ஜீப்ரா ஃபிஷ்ஷை டிசெக்ட் பண்ணி ஹிஸ்ட்ரோபேத்தாலஜிக்கல் ஸ்டடி பண்ணுறது அப்படின்றதையும் நான் அந்த ஒர்க் ஷாப்பில் கற்றுக்கிட்டேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் அவங்க வச்சுருந்தது. 3 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டேங்க் எல்லாமே ஜீப்ரா ஃபிஷ் இருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் அவங்க யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் என்னென்னா, அவங்க லேக்லேருந்து எடுத்துகிட்டு அந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷை அதனுடைய என்விரான்மெண்ட்டில் சர்வே பண்ண வச்சு அதுக்கப்புறம் டேங்க்கில் ஸ்டோர் பண்ணாங்க. ஸோ ஆஸ் பர் சிபிசிஎஸ்ஏ கைட்லைன் ஒரு பர்ஃபெக்டான வெண்டார்கிட்டேருந்து நம்ம வாங்கி ஜீப்ரா ஃபிஷ் ஸ்டடி பண்ணுவோம். அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும். பட் இவங்க ஜீப்ரா ஃபிஷ்ஷை இம்போர்ட் பண்ணி அதை ஜஸ்ட் அந்த என்விரான்மெண்ட்டில் சர்வே பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணி ரீசைக்ளிங்கில் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜஸ்ட் நான் பேக் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் நெக்ஸ்ட் டேங்க் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த வாட்டர் எல்லாமே அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ஜீப்ரா ஃபிஷ்ஷோடைய ஸ்டேஜஸை இங்கே போர்ட்ரே பண்ணுது. இது ஃபுல்லாகவே எம்ப்ரியோலேருந்து அடல்ட் வரைக்கும் இல்லை, ஜீப்ரா ஃபிஷ்ஷோடைய சார்ட் அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டிப்பு பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது அமோனியா டெஸ்ட் ஸ்டிப். இந்த அமோனியா டெஸ்ட் ஸ்டிப் எதுக்காகனாக்கா, அதில் சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்பை, இந்த ஸ்ட்ரிப்புடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ ஐடியல், வேறஸ் டார்க் க்ரீன் போனால் டேஞ்சர். ஸோ இந்த ஸ்டிப் இது இன்னொரு ஸ்டிப் 5-வே டெஸ்ட் ஸ்டிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டிப்பு இதில் அல்கலின், பிஹெச், நைட்ரேட், ஹார்ட்னஸ் இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அந்த சிங்கிள் ஸ்டெப்பில். ஸோ இதுலேயுமே ரேஞ்சஸை பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதான் நான் சொன்ன அந்த செட்டப். ஜீப்ரா ஃபிஷ்ஷை ஸ்ட்ரெயிட்டில் லேக்லேருந்து எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சு கொஞ்ச நாள் அதை சர்வே பண்ண வச்சு அண்ட் தென் அதை அந்த டேங்குக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பேக் சைடு போர்ஷன். வேறு நெக்ஸ்ட் கம்மிங் டு மைக்ரோ இன்ஜெக்ஷன் டெக்னிக். மைக்ரோ இன்ஜெக்ஷன் டெக்னிக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணது. வேறு இது மைக்ரோஸ்கோப் அண்ட் இது கேஸ் இன்ஜெக்ஷன் மிஷின், கேஸ் ப்ரெஷர் அஸ் வெல் அஸ் இன்ஜெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் மிஷின். அண்ட் இது இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான மிஷின். எப்படி அதை மூவ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான அந்த மிஷின். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ நெக்ஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். இதில் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேப்லர் டியூப் எடுத்து இந்த மாதிரி ஒரு மைக்ரோ பிப்பட்டில் செட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்னதாக இது மைக்ரோ பிப்பட். இதில் ஒரு சின்ன மைக்ரோ கேப்லர் டியூப் யூஸ் பண்ணி அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த கேப்லர் டியூப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெரைல் மைக்ரோ இன்ஜெக்ஷன் நீடில் கூட இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை மைக்ரோஸ்கோப்பில் மவுண்ட் பண்ணுறாங்க. மவுண்ட் பண்ணிவிட்டு இதில் அவங்க யூஸ் பண்ணுற கேஸ் என்னென்னா நைட்ரஜன் கேஸ் அவங்க அன்றைக்கி யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணி ப்ரெஷரை யூஸ் பண்ணி அந்த இன்ஜெக்ஷனை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் அங்கே இன்ஜெக்ட் அப்படின்ற அந்த பட்டனை அந்த கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மிஷின் சார் ப்ரெஸ் பண்ணுறது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டோ இருக்குது பார்த்தீங்களா, கியர் ராடு மாதிரி ஒரு சின்ன இது. ஒரு நிமிஷம் காய்ஸ் காமிக்கிறேன். இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி அதாவது இப்போ அப்பில் மூவ் பண்ணால் ரைட் சைட் மூவ் ஆகும், டவுன் மூவ் பண்ணால் லெஃப்ட் சைட் மூவ் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் பண்ணால் ரைட்டில் மூவ் ஆகும், கிளாக் வைஸ் மூவ் பண்ணால் லெஃப்டில் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மிஷின் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ இது வந்து கேஸ் மிஷின். இந்த இடத்துல இன்ஜெக்ட்ன்ற பட்டன் யூஸ் பண்ணி கேஸ் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதை யூஸ் பண்ணி அந்த மைக்ரோ இன்ஜெக்ஷன் நீடல் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. செட் பண்ணிவிட்டு அண்ட் இன்ஜெக்ட் கொடுத்துட்றாங்க. இன்ஜெக்ட் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து சார் அது இந்த மைக்ரோ இன்ஜெக்ஷன் வந்து இதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இன்ஜெக்ட் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் வந்து மானிட்டர் வியூ இது. அவங்க அட்ஜஸ்ட் பண்ண நீடல் வந்து மூவ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் கேட்கலாம் எதுக்காக வேஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கீழே. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போயிட்டு எம்ப்ரியோவில் குத்திட்டா அது மொத்தமாக வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்தே இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து மேலே கரெக்டாக அந்த எம்ப்ரியோக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து பர்ஃபெக்டாக எம்ப்ரியோ இன்ஜெக்ஷன் வந்து பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எம்ப்ரியோவில் வந்து இன்ஜெக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜீப்ரா ஃபிஷ் டிசெக்ஷன். இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் பண்ண ஸ்டடி. இந்த ஸ்டடியில் வந்து என்ன பார்த்துட்டிங்க பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ்ஷை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி நாங்கள் போர் அடிக்க விரும்பல. யாருக்காவது ஜீப்ரா ஃபிஷ்ஷை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனி செப்பரேட் கிளாஸ் வேணால் நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டில் வந்து தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிஹேவியரல் ஸ்டடிலாம் பண்ணுவோம்ல, அதாவது அந்த பீக்கர் டனல் அசே அண்ட் ஸ்விம்மிங் அசே இந்த மாதிரி எல்லா பிஹேவியரல் அசேவும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜீப்ரா ஃபிஷ்ஷை டிசெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இன்றைக்கி இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீப்ரா ஃபிஷ்ஷை ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி போட்டுக்கணும், சின்ன நீடல் வச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் தான் போடுறாங்க, கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணால் மொத்த ஃபிஷ்ஷும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெரியும், அவங்க கட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க அந்த பிளேட் யூஸ் பண்ணி. ஸோ அது ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிசர் யூஸ் பண்ணி கீழே வந்து அப்படியே ஜஸ்ட் ஸ்லாண்டிங்காக அப்படியே கட் பண்ணிடணும். ஹெட் வரைக்கும் ஃபுல்லாகவே கட் பண்ணிடணும். ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் இதுவானால் கூட மொத்த இன்டெஸ்டைனும் வந்து வெளியே வந்துடும். மொத்த இன்டெஸ்டைனும் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் டிசெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ரொம்ப பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். ஸோ இந்த டிசெக்ஷன் ஃபுல்லாகவே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான். இது எல்லாமே நாங்கள் பண்ணது தான். ஸோ இது வந்து அவங்க பண்ணலை டிசெக்ஷன், இது எங்கள் கையில் ப்ரொவைட் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐஸ் பாரில் வச்சு அதுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து ஃபுல்லாக வந்து யூத்தனேஷியா ஃபுல்லாக பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எடுத்து வச்சு இது நாங்கள் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு சிசரை ஃபோர்செப்ஸை நடுவில் வச்சு அதை ஃபுல்லாக வந்து ஃபுல் ஓப்பன் பண்ணி 2 சைடு வந்து பின் யூஸ் பண்ணி கிளாம்ப் போடுறோம். ஸோ இந்த கிளாம்ப் போடுறப்ப பார்த்து போடணும். நீங்கள் வந்து இன்டெஸ்டைனில் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும், இதெல்லாம் வந்து இன்டெஸ்டைன்ஸ். ஸோ நீங்கள் கிளிப்பை கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி அந்த அவுட் சைட் பெடல்ஸில் போடணும். நீங்கள் இன்டெஸ்டைனுக்குள்ளே சொருவிட்டிங்கன்னா மொத்தமாக எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபர்தர் டிசெக்ஷன் வந்து பண்ண கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா லிவரை வந்து ஐசோலேட் பண்ணி வெளியே எடுக்கிறோம், டிசெக்ட் பண்ணி. ஸோ அந்த லிவர் எதுக்காக ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் வந்து லிவரில் தான் போய் மெட்டபாலைஸ் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வந்து லிவர், பிரெயின், கிட்னி சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி எடுப்போம் அதில். பட் மெயினாக நம்ம ஹிஸ்டோபேத்தாலஜி ஸ்டடியில் லிவர் எடுத்து வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ லிவரை வந்து வெளியே எடுத்தாச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டியூப்பில் நம்மளுடைய லிவரை பேராஃபார்மால்டிஹைடை உள்ளே ஊற்றி வச்சு அதில் வந்து அந்த லிவர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிரெயினை வந்து டிசெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. பிரெயின் அண்ட் நைஸை டிசெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹெட்லேருந்து ஐஸை உள்பக்கமாக புல் பண்ணி இழுத்தோம்னா
பிரெயின் வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப் நாங்கள் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து கொஞ்சம் குழம்பிடுச்சு. ஸோ அது குழம்புனால எங்களால் வந்து பிரெயினை வந்து எடுக்க முடியல. ஸோ இது எடுக்கிறது அப்படி தான். நீங்கள் ஐஸை புல் பண்ணி இழுத்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒரு மைன்யூட்டான ஒரு பிளாக் கலரில் இருக்கும், அதுதான் வந்து பிரெயின். அந்த பிரெயினை எடுத்து நம்ம ஃபர்தர் அனலைசிஸ் வந்து பண்ணுவோம். சேம் இதே மாதிரி பேராஃபார்மால்டிஹைடு ஊற்றி வச்சு அந்த குட்டி டியூப்பில் நம்ம வந்து அதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஐஸ் வந்து ஃபுல்லாக குழப்பிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த ஸ்மால் டியூப்பில் தான் இது நெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து அது ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த குட்டி டியூப், இந்த ஸ்மால் டியூப் சென்ட்ரிஃபியூஜ் டியூப் மாதிரி இருக்கா, இந்த ஸ்மால் சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் இருக்க அந்த பேராஃபார்மால்டிஹைடை வந்து நம்ம வந்து எடுத்துடணும், ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். எப்படின்னா மைக்ரோ பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஆர்கன் மட்டும்தான் இருக்கணும். அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 70%, 80%, 90%, 100% எத்தனால் யூஸ் பண்ணி டீஹைட்ரேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா 70% எத்தனால்னா 700 மைக்ரோலிட்டர் பேராஃபார்மால்டிஹைடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு 700 மைக்ரோலிட்டர் ஆஃப் எத்தனால் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து 300 மைக்ரோலிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அது 15 மினிட்ஸ் அப்படியே வைக்க போகிறோம். வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழித்து அந்த 70% ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் 80%க்கு 800 மைக்ரோலிட்டர் ஆஃப் எத்தனால் ஆட் பண்ணி அண்ட் 300 மைக்ரோலிட்டர் ஆஃப் வாட்டரை சேம் டியூப்பில் ஆட் பண்ணுறோம், ஆர்கன்றது அதே டியூப்பில். அண்ட் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் த ஸ்டெப் ரிப்பீட்ஸ். அதே மாதிரி 90%, 100% வரைக்கும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 100% இருக்குது இல்லையா, அதாவது ஃபுல் எத்தனால் ஊற்றி வச்சா 100% இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சைலின் வந்து ஆட் பண்ணுறோம். சைலின் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணும், அதுக்காக தான் வந்து சைலினை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ சைலின் ஆட் பண்ணி ஃபுல் ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்லைடு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க, அந்த ஸ்லைடில் வந்து 1:1 ரேஷியோவில் கிளைசின் அண்ட் ஆல்புமின் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்லைடில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி தடவிக்கிறோம். தடவிட்டு ஹாட் பிளேட்டில் வந்து வச்சிடணும். கிளைசின் அண்ட் ஆல்புமின் 1:1 ரேஷியோ. ஸோ ஜஸ்ட் அது ஹாட் பிளேட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஒரு சின்ன கார்ட்போர்ட், ஒரு தின்னான கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்து ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப் கியூபிக்கல் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறோம். ஸோ பாக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் ஒரு வேக்ஸ், எந்த வேக்ஸாக வேணா இருக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் பண்ணது வந்து லிக்விட் பேராஃபின் வேக்ஸ். அந்த லிக்விட் பேராஃபின் வேக்ஸ் எடுத்து நல்லா சீவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பீக்கரில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டோம். மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த குட்டி சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் நம்மளுடைய ஆர்கனை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆர்கனை எடுத்து அந்த மெல்ட் ஆகிட்டு இருக்க அந்த பீக்கரில் இருக்கக்கூடிய அந்த வேக்ஸில் போர் பண்ணிடணும். போர் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 60 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணணும், அதிகமாக போகக்கூடாது. ஸோ அந்த 60 டிகிரி செல்சியஸில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி அந்த ஆர்கன் அதில் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி கார்ட்போர்டில் அதை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றி அந்த கியூபிக்கல் மோல்டு கார்ட்போர்ட் சைஸில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு கியூபிக்கல் மோல்டாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு தான் நம்ம ஃபர்தர் அனலைசிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு மேனுவல் வேக்ஸ் சீவிங் மிஷின். ஸோ இந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மோல்டை வந்து சீவ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறதுக்காக ரெடி பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த கியூப் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து அந்த கியூபை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கியூப் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பிளேடு. ஸோ இந்த பிளேடில் இது வந்து இப்படி பம்ப் பண்ண இது ரொட்டேட் பண்ண இது பம்ப் ஆகி சீவ் ஆகி இதில் வருது. ஸோ இந்த மாதிரி சீவ் ஆகி வந்த இந்த வேக்ஸ் எடுத்து ஒரு வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டரில் போட்டுறக்கூடாது, கோல்டு வாட்டர்லையும் போடக்கூடாது, வார்ம் வாட்டரில் ப்ளேஸ் பண்ணி
அதை வந்து வச்சிடணும். எதுக்காக வார்ம் வாட்டரில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகி வருது இல்லையா, அந்த ஷ்ரிங்கை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். அதுக்காக தான் அதை வந்து வார்ம் வாட்டரில் வைக்கிறோம். அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து அந்த ஸ்லைடில் வந்து ப்ளேஸ் பண்ணி ஃபர்தர் அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கையாலெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. அப்படியே வந்து ஜஸ்ட்டு ஸ்லைடை உள்ளே விட்ட மாதிரி அப்படியே வந்து அந்த ஸ்லைடை எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸ்லைடை கையில் வச்சு அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபோர்செப்ஸு. ஸ்லைடு அப்படியே ஜஸ்ட் உள்ளே போர் பண்ணி அப்படியே வந்து எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தான் அந்த இது வேக்ஸை வந்து எடுக்க முடியும் வார்ம் வாட்டர்லேருந்து. இல்லைன்னா வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஸ்லைடில் இந்த வேக்ஸை மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து 70%, 80%, 90%, 100%, இந்த எத்தனால் எல்லாத்துலேயுமே வந்து 2 to 3 minutes வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டே போகணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து சைடில் வச்சு ஒரு 15 to 20 minutes டிப் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து யோசின் அண்ட் ஹெமடாக்சின் இந்த 2 ஸ்ட்ரெயின்லேயும் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெயினிங் ஏஜென்ட். இந்த ஸ்ட்ரெயினிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஃபர்தர் அனலைசிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக அது ரெண்டுத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த ஸ்லைட் மேலே ஒரு மவுண்டிங் லிக்விடை ப்ளேஸ் பண்ணி கவர் ஸ்லிப் போட்டு அண்ட் நம்ம வந்து ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடி மைக்ரோஸ்கோப் அனலைசிஸ் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதையும் நீங்கள் அந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் பண்ண ஸ்டெப்பையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதெல்லாம் வந்து ரெடிலி ப்ரிப்பேர்டு சொல்யூஷன்ஸ். 70%, 80%, 90% எத்தனாலாம் வந்து இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுது. நம்ம அதில் வந்து சென்ட்ரிஃபியூஜ் டியூப்லேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம டீஹைட்ரேஷன் ப்ராசஸ்க்காக அது வந்து நம்ம பண்ணது. அது செப்பரேட், இது செப்பரேட். ஸோ அதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை நான் தீர்த்து வைப்பேன். ஸோ ஓகே கைஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஏர்.